வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு அர்ஜுன். பாசிட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே எப்படி வந்துச்சு, இதை பற்றி சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். நான் கவலைப்படும் போது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனுக்கு தான் நான் கால் பண்ணி பேசுவேன். மச்சான், எனக்கு வாழவே பிடிக்கலடா, நான் சாக போகிறேன்டா அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொல்லணும், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். மச்சான், வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் காலம் தான். எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்காது. உனக்கு கிடச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டு அப்படின்னு தானே சொல்லணும். நான் சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? மச்சான், நீ சாகும்போது என்னையே அழைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு நிமிஷம் அவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி மச்சான், நான் போகும்போது உன்னையே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு நண்பனுக்கும் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போதே, மச்சான், நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு நிமிஷமும் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அமைதியாகவே இருந்தேன். அவன் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இதுக்கு அவன் எவ்வளோ பரவாயில்லன்னு அப்போ ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன். இது வரைக்கும் நான் மட்டும்தான் கவலையில் இருந்தேன்னா? இல்லை, எல்லாருமே கவலையில் தான் இருந்திருக்கும். அப்போது நான் முடிவு பண்ணேன், சாவு வர்றப்போ வரட்டும், அது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை, அதுக்கு வாழ்ந்தாண்டா குறைந்து வச்சேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இந்த வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக நான் எடுத்த முதல் சபதம், கவலைக்கு பாய் பாய் சொல்லிட்டு மகிழ்ச்சியை தேடி போனேன். இதுதான் என்னோடய பாசிட்டிவ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு